नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधु कर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपाद स भूमिं विश्वतो भृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् ब्रह्मवायुधमेकेवाग्रासीत् सो कामयत जायामे स्यात् என்றெல்லாம் உபநிடதங்களில் கூட இந்த உலகம் தோன்றியதான விதம் எவ்வாறு என்று கூறி அதனுடைய விளக்கங்களை எல்லாம் கூறும் இடத்தில் முதலில் ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத், ஒரு ஜீவன் ஆண்மகனானவன் முதலில் உலகம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தான். சவைனை வரேனே, அவன் தனி மனிதனாக ஒருவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விதமான மனதில் சந்தோஷம் ஏற்படவில்லை. ரேமே என்று சொன்னால் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு ஏற்படவில்லை. அவன் என்ன நினைத்தான் என்றால் ஜாயா மேஸ்யாரத பிரஜாயேயா, ஒரு பெண் வடிவமாக ஒருவளை நாம் சிருஷ்டி பண்ணினோமேயானால் அவளும் நானும் இன்பமாக இருந்து பேசி நடைமுறை செய்தால் என்னுடையதான இந்த போர்சம், அதாவது போரடிக்கிற தன்மை விலகும் என்று நினைத்தான். பெண்ணை படைத்தான். எப்படி படைச்சான் வேதம் சொல்றதுங்கிறதுலேருந்து பெண்ணினுடைய நிலை என்ன என்று வேதமானது எவ்வாறு உணர்த்துகிறது என்று பார்ப்போம். பிரஜாபதியானவர் தன்னுடைய எனர்ஜி 100 என்று வைத்துக் கொண்டால் 50 பங்கை தன்னுடைய தவ வலிமையினால் ஒரு வடிவமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனடியாக அங்கு ஒரு பெண் வடிவம் வந்தது என்று பிருஹதாரண்யகோபனிஷத்து ஆரம்பிக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன புரியணும்னு கேட்டால், ஆணும் பெண்ணும் சமம். சமம் என்பதை நாம் இந்த காலத்தில் சண்டை போட்டு பெற வேண்டும் என்று நினைப்பதை வேதம் அழகாக விசேஷமாக கிருஷ்ண யஜுர்வேதத்துல அர்த்தோவா ஏஷ ஆத்மனோயத் பத்னி, பத்னி தெய்வம் சொல்றோம் இல்லையா, தாரம்னு சொல்றோம், தாய்க்கிட்டின் தாரம். அந்த பெண்ணானவள் ஆண் என்பதற்கு சமமாகவே இருக்கிறார்கள். மேலும் சொல்ல போனால் அவளுக்கு சில இயல்பாக உண்டாகும் பொழுதே சில மென்மைகள் அதிகமாக இருப்பதனால் இதைவிட சற்று அதிகமாகவும் இருக்கிறாள் என்ற கருத்தும் வெளியாகிறது. இப்பொழுது நாம் இந்த பெண்ணிற்கு என்ன நிலை கொடுத்திருக்கிறது வேதங்களில் பெண்ணின் நிலை என்ன என்று ஆராய்ச்சி செய்தோமேயானால், சூரிய நமஸ்காரம் என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் சொல்றோம். அது கதிரவனுடைய பெருமையை விளக்க வந்ததாக இருந்தாலும் நடுவிலே ஸ்திரிய சதீஹி தாவுமே புகும்ச ஆஹுஹு பஷ்யதக்ஷண்வான்னதி சேததந்தஹ, பிறவியில் பெண்ணாக பிறந்திருந்தாலும் அவளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அறிவும் நல்லபடியாக வளர்ந்து இருக்குமேயானால் தாவுமே புகும்ச ஆஹுஹு, அவர்கள்தான் ஆண்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது படிப்பறிவு, நுண்ணறிவு, இயல்பான அறிவு. இயல்பான அறிவு என்பது இருசாராருக்கும் ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு மைரேழா அவர்களுக்கு அதிகம் என்று கூட வேதம் கூறுகிறது. சில இடத்தில் எங்கு கூறுகிறது என்றால், வேதத்தில் ஒரு இடத்தில் மகாவிஷ்ணுவுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தியா, லட்சுமிக்கு ஜாஸ்தியா, சிவனுக்கு ஜாஸ்தியா அல்லது பார்வதிக்கு ஜாஸ்தியான்னா
பல புராணங்களும் எல்லாம் சொல்றது அந்த மாமி இருக்கிறதுனால தான் மாமாவுக்கு பெருமை. இது ஆங்கிலத்துல என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான வெற்றிகளுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். எதை வச்சு சொல்றா? இதெல்லாம் இங்கே இருந்தார். ஏனென்றால் இரண்டு பேருடைய உடல் கூற்றுகளில் சில வேறுபாடுகள் இருக்கிறது. ரெண்டு உடலிலும் ரத்தம் ஒன்றாக இருந்தாலும் அந்த வேறுபாட்டை நாம் மாற்ற முடியாது. அதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீன்ஸ்கள்ல சில அமைதியும் பொறுமையும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இன்றும் காண்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்றைய காலத்துல அவளை ரொம்ப படிக்க வச்சதுக்கு அப்புறம் அவள் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்கிறதாகவும் பார்க்கிறோம். அதனால ஆண்கள் யாரும் என்கிட்ட கோச்சுக்காதீங்க. ஆனால் கல்வி என்பது இந்த காலத்தில் தான் இருக்கிறது, முன்காலத்தில் பெண்களுக்கு இல்லை என்று நினைக்க வேண்டாம். கல்வி கூடங்கள் சென்று கற்பது என்பது ஒரு கல்வி. இயல்பாகவே வீட்டிலிருந்தே பரம்பரையாக காது வழியாக கேட்டு கற்பது என்பது ஒரு கல்வி. அதுதான் ஆதார கல்வி. எனவே அவர்களுக்கு பள்ளி சென்று இருந்த அறிவு நம் முன்னோர்களுக்கு அதிகம் இல்லாவிட்டாலும் பரம்பரையாக வந்ததான பல விஷயங்களை கேட்டு அறிவு வளர்ச்சி இருந்தது என்பதில் சற்றும் சந்தேகமில்லை. வேதம் கூறுகிறது, இந்த பகுத்தறிவு அல்லது நுண்ணறிவு இவைகளில் யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களே தான் ஆண்கள் என்ற சிறப்பிற்கு உரியவர்கள். இந்த இடத்தில் வித்யாரண்யர் என்றதான ஒரு பெரிய ஒரு சங்கராச்சாரியர் வேதங்களுக்கு உரை எழுதியவர். அவர் கூறுகிறார், வைஸ் வர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ. இந்த மாற்றி போட்டாலும் ரைட்டுங்கிறார். எவன் ஒருவன் நீசையுடன் இருந்தாலும் சற்றும் அறிவில்லாமல் இருக்கிறானோ அவன் பெண்ணிற்கு சமானமாக கருதப்பட வேண்டும் என்பது தொக்கினு கருதம். எனவே பெண்களுடைய பெருமை கட்டாயம் உண்டு என்பது மட்டுமல்ல, அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி, மனைவி என்பவள் இவனுக்கு சரிபாதியான உடல் சரிபாதியான கௌரவத்தை உடையவள். இதை காட்டுவதற்காகவே ஒரு கவி சொல்கிறார், பரமசிவனுக்கு என்னையா பெருமை, அவர் ஒத்தர்தாயா ஆணும் பெண்ணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் சமன் சொன்னவர், உமையொரு பாகத்தான் என்று கூட சிலர் கவிகள் நயமாக சொல்வார்கள் அதை. எனவே அவர்களை தாழ்மையாக நினைத்தது என்பது நடுவிலே வந்த விஷயமே ஒழிய வேதங்கள் கூறவில்லை. இதற்கு ஒரு பெரிய சான்று, மனைவி என்பவளுக்கு பத்னி, தாரம், ஜாயா என்று 3 வார்த்தைகள் இருக்கின்றன. இன்னும் சில வார்த்தைகள் இருக்கின்றன. ஜாயா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று வேதமும் கூறுகிறது. மனுஸ்மிருதியில் மனு கூறுகிறார். மனு நீதி என்று சொல்கிறோம் அல்லவா? பதிர்பாரியாம் சம்பிரவிஷ்ய கர்ப்போ பூத்வேஹ ஜாயதே ஜாயாயாஸ்தத்தி ஜாயாத்வம் யதஸ்யாம் ஜாயதே புனஹ. தாய்க்குலம் என்று சொல்கிறோம் அல்லவா? தாய்க்குலம் என்றால் ஒரு மகனை பெற்றெடுத்து மங்களம் என்ப மனைமாட்சி, நன்மக்கள் பேறு என்பது அதைவிட சிறந்தது என்று திருவள்ளுவர் உரைக்கிறார் அல்லவா? இந்த நன்மக்கள் பேறு என்பது ஏற்படுவதற்கு முக்கியமான ஆதாரமாக இருப்பது பெண்மணிகள். அதை வேதம் இந்த ஜாயா என்ற வார்த்தை எப்படி கூறுகிறது? பதிஹி கணவனானவன் பாரியாம் சம்பிரவிஷ்ய மனைவியோடு இருந்து உற்சாகமாக கர்ப்போ பூத்வா இஹ ஜாயதே இவனே அவளிடத்தில் கர்ப்பமாக ஆகி தானே மறு உடலில் மறு வடிவமாக வருகிறான். எனவேதான் வீட்டுல எல்லாம் கோச்சுக்கும் போது அப்பா உரிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறான். உரிக்காது வைக்காது தாய் வேற ஒண்ணு கூட சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்றான். நாய்க்கு பிறந்த குட்டி நாய் மாதிரிதான் இருக்கும், கைதிக்கு பிறந்த குட்டி கழுத மாதிரிதான் இருக்கும், மனிதனுக்கு பிறந்தவன் மனித மாதிரிதான் இருப்பான். ஏன்னா இவனேதான் மறு அவதார். தாத்தா அப்படியே போயிட்டான்னு நினைக்காத, இந்த பேரனா வந்து படுத்துறாரு. இதெல்லாம் கூட நம்ம பழமையில அவரே மறுபடியும் தன்னையே, அதாவது இந்த ரீட்ரேட்னு ஒன்று, இந்த டயர் எல்லாம் குணப்படுத்த மறுபடியும் சரி பண்றாங்கிறான். அதுபோல வேதத்துல பல இடங்களில் இருக்கிறது. நாம் இந்த ஒரு வாரம் மட்டுமல்ல, இதை தொடர்ந்து பார்ப்போம். அந்த பெண்கள் மூலமாகத்தான் இவன் தன்னையே மறு வடிவமாக ஏற்பாடு செய்து கொள்கிறான். அதனேதான் அந்த அறவழியில் சந்ததி வர வேண்டும். கல்யாணத்திற்கு முக்கியமான குறிக்கோள் என்ன? மனம் என்பது திருமணமாக இருப்பதற்கு முக்கியமான குறிக்கோள் என்ன என்றால், வாழையடி வாழையாக நல்ல ஒரு பரம்பரையானது தொடர்ந்து வந்து அவனுக்கும் உலகிற்கும் நன்மை பயக்க வேண்டும். புத்திர என்றாலே
தந்தை செய்ததான நன்மைகளை எல்லாம் அரைகுறையாக இருந்தால் நிறைவேற்றுபவன் புத்திரன் என்று சொல்கிறார். கல்யாணம் செய்து கொள்ளும்போது கூட இப்போ ஒரு அநேகமாக ஒரு பட்டிமன்றம் பொங்கல் போது வர வழக்கம், நான் ஜாஸ்தி பார்க்கறது இல்லை. அதில் என்ன கேட்குறான், குடும்பம் நன்றாக நடப்பது கணவனாலா மனைவியாலா? இந்த பிரச்சனைக்கு வேதம் என்ன பதில் சொல்றதுங்கிறத இப்போ பார்க்குவார். கணவனால் குடும்பம் நன்றாக நடக்கிறதா மனைவியாலா என்றா இதில் 4 பேர் பேசுகிறா, அதில் 4 பேர் பேசுகிறா. என் மாதிரி ஒரு ஜட்ஜி வந்து 2 சர்த்தான் குழப்பிட்டு போயிடுறார். இது போட்டு வேதம் என்ன சொல்றதுன்னா, கல்யாணத்தில் ஒரு செயல் ஒன்று இருக்கிறது, அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல். இந்த கல்யாணம் பண்ணி வந்து ஒரு அம்மி மேலே அந்த பெண்ணை இவர் ஏற்றி வைக்கிறார். நீ கொஞ்ச நேரம் நெல்லுமா. என்ன அதனுடையதான கருத்து என்றால், இந்த அம்மி எப்படி வெயில் மழை எல்லாவற்றிலும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய வேலையை, அம்மிக்கு என்ன வேலைன்னு ரொம்ப பேர் தெரியாது. அம்மியும் குழவியும் இருந்தால் தான் சட்னி வரும். இந்த காலத்துல மிக்சி இருந்தால் தான் சட்னி வரும். ஆனால் அந்த அம்மியானது அந்த இதனுடைய கருத்து என்னன்னா, அம்மியை வேப்பங்காய் பொடி பண்ணலாம், கல்கண்டு பொடி பண்ணலாம், பச்சை மிளகாய் பொடி பண்ணலாம், ஆடாதுளை எதை நசுக்கலாம், கசப்பு ஒசப்பு உப்பு பொடி பண்ணலாம், உப்பு புளிப்பு திதிப்பு கசப்புங்கிற வேரியஸ் டேஸ்ட் எல்லாம் அது கொஞ்சம் கூட கவலைப்படாம அம்மியும் குழவியும் இப்படி ஓடுன்னு ஓட்டி அது மூலமாக நைஸ் பண்ணி கொடுக்கறது இல்லையா? அப்போ தொகையில் நன்றாக இருப்பது அம்மியாலா குழவியாலா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சால் அதற்கு ஏதாவது பொருள் உண்டோ? அம்மி இல்லாமல் குழவி வேலை செய்யாது, குழவி இல்லாமல் அம்மி வேலை செய்யாது. அதுக்காக கல்யாணம் ஆகாதவெல்லாம் என்ன சார்னு என்ன கேட்கக்கூடாது. இப்போ பொதுவாக உள்ள விஷயங்களை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூலில் 4 டீச்சர் ஒரு ஹெட் மாஸ்டர்னா 2 பியூன் இருந்தாலும் அவன் வேலையை அவன் செய்வான். சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்னா இவரே தான் பிறக்கணும், இவரே தான் முழுகணும். அது சமாச்சாரம் வேற. எனவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஏற்றத்தாழ்வு பேசுவதே தவறு. 2 அல்ல, ஈருடல் ஓருள்ளம். எனவே 2 பேரும் சேர்ந்து ஒரு விதமாக இருக்கிறார் என்பதை தான் காட்டுகிறது. அம்மி போல் நீ ஸ்திரமாக இருந்து நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுகளை எல்லாம் நானும் நீயுமாக சேர்ந்து பங்கிட்டு நன்மையை உலகிற்கும் செய்து நாமும் நன்மையை அடைய வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துவதாக பெண்ணினுடைய பெருமை இருக்கிறது என்பதை இன்று பார்த்தோம். மேற்கொண்ட விஷயங்களை வரும் வாரங்களில் பார்த்தோம்.